நம்ம வீட்டை சுத்தப்படுத்தும் அந்த துடைப்பத்தை வீட்டில் நேராக வைக்கணுமா, படுத்த மாதிரி வைக்கணுமா, இல்லை நிற்க வைக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. நம்ம வீட்டை சுத்தப்படுத்தும் துடைப்பத்தை வீட்டில் எந்த இடத்தில் எப்படி வைத்தால் வீட்டில் அதிர்ஷ்டமும் செல்வமும் சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. துடைப்பம் அப்படிங்கிறது நம்ம தினமுமே பயன்படுத்தும் பொருளில் ஒன்று. துடைப்பம் அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால துடைப்பத்தை அப்படியே போடக்கூடாது, காலால் மிதிக்கக்கூடாது. அதற்குரிய மரியாதை கொடுத்து சரியான இடத்துல சரியான திசையில் வைக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். அப்படி வீட்டை சுத்தப்படுத்தும் அந்த துடைப்பத்திற்கு என்ன அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு நிறைய பேர் குழப்பமும் படுவீங்க. ஜோதிடம் படி பார்த்தோன்னா, வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோன்னா, அந்த காலத்திலெல்லாம் துடைப்பம் அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியின் சின்னம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையை நிலைக்கும் வீட்டில், நம்ம வாழும் வீட்டில் நம்ம எப்போவுமே சுத்தபத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னும், துடைப்பத்தை வைக்கும் திசைக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாகவே சொல்லப்பட்டிருக்கு. துடைப்பத்தை வாஸ்துப்படி சரியான திசையில் வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த விதிகளை பயன்படுத்தி பின்பற்றி நம்ம வாழ்ந்தோனாலே நம்ம சந்திக்க இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. வீட்டை சுத்தப்படுத்தும் அந்த துடைப்பத்தை வைக்கிறதுக்கு இவ்வளவு விதிமுறைகள் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஷினலும்.